அனைவருக்கும் வணக்கம். டிஎன்எஸ்டிசி அரசு போக்குவரத்து கழகத்தில் தற்போது இருக்கக்கூடிய டிசிசி மெத்தட் படி எடுத்திருக்கக்கூடிய போஸ்டிங்கில் செகண்ட் லிஸ்ட் வருமா சார்? நிறைய பேர் கேட்குறது செகண்ட் லிஸ்ட் வருமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. அதற்கான அப்டேட்டை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். செகண்ட் லிஸ்ட்டை பொறுத்தவரை பார்க்கும்போது யாராருக்கெல்லாம் இந்த செகண்ட் லிஸ்ட் வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த செகண்ட் லிஸ்ட்டை பொறுத்தவரை பார்க்கும்போது ஆல்ரெடி இப்போ இருக்கக்கூடிய கட் ஆஃப் படி பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ மார்க் எடுத்திருக்காங்க. அந்த மார்க் படி தான் இன்டர்வியூக்கு கூப்பிட்ருக்காங்க, ப்ராக்டிக்கல் கூப்பிட்ருக்காங்க. அப்படின்னாக்கா என்னுடைய மார்க்குக்கு ஏன் சார் கூப்பிடல, என்னை விட குறைவான மார்க்குக்கு கூப்பிட்ருக்காங்களே, அந்த மாதிரியான கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது. இது மாவட்ட வாரியாக கட்டப் பார்க்கும்போது இந்த மார்க் ஸ்கோர் பார்க்கும்போது சில மாவட்டத்தில் 19 மார்க்குக்கெல்லாம் கூப்பிட்ருக்காங்க, 20 மார்க்கு கூப்பிட்ருக்காங்க. சில மாவட்டத்தில் என்னுடைய மார்க் வந்து 25 இருக்குது, 30 இருக்குது, என்னை கூப்பிடலையே அப்படின்னு சொல்லிட்டு சில மாவட்டத்தில் இருக்குது. 30க்கெல்லாம் கூப்பிட்ருக்காங்க பெரும்பாலான மாவட்டத்தில். இந்த 25 அந்த மாதிரி 20, 25 அந்த ஸ்கோர் இருக்கக்கூடிய நிறைய பேரை கூப்பிடல. ஸோ அதெல்லாம் எப்போ கூப்பிடுவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னாக்கா செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட் விட போகிறாங்க, 2வது பட்டியலும் விட போகிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் கிடச்சிருக்கு. 2வது பட்டியலை பொறுத்தவரை பார்க்கும்போது ரொம்ப கம்மியான நபர்களை தான் கூப்பிடுவாங்க. அது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னாக்கா இப்போ எடுத்துருக்கக்கூடிய நபர்கள் இப்போ வந்து ப்ராக்டிக்கல் அட்டன் பண்ணாங்கல்ல, அவங்களுக்கு நீ ப்ராக்டிக்கல் அட்டன் பண்ணவங்க யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, எந்த பதிலுமே சொல்லலை, இது கரெக்டுன்னு சொல்லலை, இது தப்புன்னு சொல்லலை, ட்ரைவ் பண்ணுங்கள், வண்டியை வந்து மூவ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அது தப்பாக பண்ணாலும் சரி, சரியாக பண்ணாலும் சரி, ஓகே எஸ் நோ எதுவுமே சொல்லலை, பார்த்துட்டு ஓகே அடுத்தாள் அவ்வளோதான் சொன்னாங்க. அது எவ்வளோ மார்க் போட்டாங்களா இல்லையா, அது சரியா தப்பா எந்த இதுவுமே கொடுக்கல அப்படின்ற விஷயத்த பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் அதுவும் போக நிறைய பேர் வந்து இந்த கரெக்டான வேலிடிட்டி இல்லை லைசன்ஸ் வேலிடிட்டின்னு சொல்லுவாங்க, அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. லைசன்ஸ் வேலிடிட்டி மீன்ஸ் நீங்கள் அதாவது எக்ஸாமுக்கு முன்னதாக புதுசாக லைசன்ஸ் வாங்கியிருப்பாங்க, எக்ஸாமுக்கு முன்னாடி அப்படி வாங்கியிருக்கக்கூடாது. ஏன்னாக்கா அவங்க கேட்குறது என்ன கேட்குறாங்க அப்படின்னாக்கா டிரைவருக்கு 18 மாதம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இப்போது நீங்கள் இந்த அறிவிப்பு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கூட இதுக்கப்புறம் 2026 நோட்டிஃபிகேஷனுக்கு ரெடி ஆகிடுங்க. உடனடியாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா லைசன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தேவையான வேலைகள் இது எல்லாமே அடுத்தடுத்து நீங்கள் ரெடி ஆகிருக்கோங்க. 2026 நோட்டிஃபிகேஷனில் கண்டிப்பாக உறுதியாக இந்த போஸ்டிங் இந்த வேலையை வாங்கிடலாம். ஸோ அந்த முயற்சியில் உடனடியாக இறங்குங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். சரி, ஓகே. செகண்ட் லிஸ்ட்டை பற்றி சொல்லிடலாம். அந்த மாதிரி வேலிடிட்டி இல்லாது நிறைய பேர் வந்து ரிஜெக்ட் ஆகியிருக்காங்க, கூப்பிட்ட நபர்களில் நிறைய பேர் ரிஜெக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கே இந்த விஷயம்லாம் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் நிறைய பேர் ரிஜெக்ட் ஆகிருக்கிற காரணத்தினால என்ன ரேஷியோவில் எடுக்க போகிறாங்கன்னு தெரில. ஆனால் செகண்ட் லிஸ்ட் வந்து விட போகிறாங்க. ஆனால் கம்மியான நபர்கள் தான் இருப்பாங்க. ஏன்னாக்கா ஒவ்வொரு இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ ஆல்ரெடி கூப்பிட்டதே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸான நபர்கள் தான் கூப்பிட்ருப்பாங்க. ஸோ அது போக நிறைய நபர்கள் வந்து இந்த மாதிரி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் வேலிடிட்டி இல்லாததும், அதே மாதிரி ப்ராக்டிக்கலில் சில இஷ்யூஸ் இருக்கிறதுனாலையும் அதுலேயும் நிறைய பேரோட ஸ்கோர்ஸ் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு, ஃபெயில் ஆகிருக்காங்கன்ற பட்சத்தில் இப்போ புதுசாக வந்து செகண்ட் லிஸ்ட் விட போகிறாங்க அப்படின்ற ஒரு தகவலும் இருக்குது. ஸோ செகண்ட் லிஸ்ட் சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ் வந்து கூடிய விரைவில் வரும் அப்படின்ற ஒரு தகவலும் இருக்குது. இப்போ இந்த மந்த் எண்டுக்குள்ளே பாசிபிள் இருக்கா அப்படின்னாக்க கண்டிப்பாக கிடையாது. அடுத்த மாதம் தான் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் பார்ப்போம் அடுத்த மாதத்துக்குள்ளே ஏதாவது அப்டேட் வருதான்னு சொல்லிட்டு. ஸோ செகண்ட் லிஸ்ட்டு விட போகிறாங்க. நிறைய பேர் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க, இதுக்கான அப்டேட் தான் இது. மேலும் புதிய அப்டேட் பண்ணுறோம், புதிய தகவல்களுடன் அடுத்தடுத்த வீடியோக்கள் சந்திக்கிறேன். நன்றி.